அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அன்பு தமிழருக்கு என் மறுவணக்கம். அழகில்லாத கடலில் அழகில்லை, தலைப்பில்லாத பேச்சில் சிறப்பில்லை, திரைப்பாடல்களில் கவியின்பம். இதுதான் இன்றைக்கு பேச எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு. திரை இசை பாடல்களில் என்ன விதமான கவிதை இன்பம் இருந்துவிடப் போகிறது? திரை இசை பாடல்களில் அலையாடி பார்ப்போமா? ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே, ஒளிரு வாழ் அருஞ்சமம் முறுக்கி களிரெறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. இதில் இந்த புறப்பாடலில் யார் யாருக்கு என்னென்ன கடன் இருக்கிறது, கடமை இருக்கிறது என்ற பட்டியல் தெரிகிறது. இங்கு கவிதை பொருண்மையில் தன்னை தொலைத்து கவிதையை யாத்து தருவது கவிஞனின் கடன். யாத்த கவிதையில் என்னென்ன மாதிரியான இன்பம் இருக்கிறது என்று அலையாடி பார்ப்பது கவிதையை கேட்கின்ற ரசிகனின் கடன். இங்கு கவிஞன் அதிசயத்தை எல்லாம் பட்டியலிடுகின்றான். என்னென்ன மாதிரி அதிசயம் இருந்துவிட முடியும்? நீளமாக ஓடிக்கொண்டிருக்கிறதே நைல் நதி, அது அதிசயமா? ஆக்ரா நகரில் அமைந்திருக்கிறதே தாஜ்மஹால், அது அதிசயமா? இல்லை, வேறென்ன அதிசயம் இருக்க முடியும்? பிசா நகரத்தில் சாய்ந்த கோபுரம் சாயாமலே இருக்கிறதே, அது அதிசயமா? இந்த அதிசயங்களை எல்லாம் அதிசயம் என்று சொல்லவில்லை கவிஞன். வேறு எதை அதிசயம் என்று சொல்கிறான்? பூக்கள் மலர்கிறது, அது அதிசயம். மலர்ந்த பூவில் தேனெடுப்பதற்காக படையெடுக்கும் வண்ணத்து பூச்சி ஒரு விதமான அதிசயம். புல்லாங்குழலுக்குள் சென்று வரும் காற்று இசையாக மலர்கிறதே, அது அதிசயம். அது மட்டுமா அதிசயம்? குயில் ஓசை இருக்கிறதே, குருநாதரே இல்லாமல் பாடுகிறதே, அது அதிசயம். இப்படி அதிசயங்களை இயற்கையில் தன்னை தொலைத்து அதிசயங்களை மீட்டெடுக்கிறான் கவிஞன். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத கோயில் பாட்டு அதிசயம். பூவுக்குள்ளே கனி கூட்டம் ஒளிந்திருக்கிறதா? பூவில் வண்டு தேனெடுக்கிறது, மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது, இதனால் கனி உருவாகிறது. இல்லை இல்லை, இந்த அறிவியல் ஆராய்ச்சி எல்லாம் கவிஞனுக்கு தேவையில்லை. மலர்கின்ற மலரில் கனி உருவாகிறது, அதிசயம். வண்ணத்து பூச்சியின் உடம்பில் யார் எந்த தூரிகையை கொண்டு இவ்வளவு அழகான ஓவியத்தை வரைந்தார்கள்? அதிசயம். காட்டில் மூங்கிலில் வண்டு துளையிடுகிறது, துளையிட்ட அந்த ஓட்டைக்குள்ளே காற்று சென்று வருகிறது. சென்று வரும்போது அது இசை போல வெளிவருகிறது. இதை பார்த்தா குழலிசையை கண்டுபிடித்தான் மனிதன். அந்த குழலிசை அதிசயம். அது மட்டுமல்ல, பாடுவதற்கு குருநாதர் வேண்டும், நீச்சல் பயில்வதற்கு குருநாதர் வேண்டும், குங்ஃபு கற்றுக்கொள்வதற்கு குருநாதர் வேண்டும். ஆனால் குருநாதரே இல்லாமல் குயில் இசைக்கிறதே, குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம். இப்படி அதிசயங்களை எல்லாம் அணிவகுப்பு செய்கிறது கவிஞனின் கவிமனம். இப்படி உலகத்தின் அதிசயங்களை, இயற்கையை மிக அழகாக வர்ணனை செய்து விடலாம். ஆனால் கவிஞராய் பிறந்த அத்தனை பேரும் வர்ணிக்க முடியாமல் மூர்ச்சித்து போன இடம் ஒன்று உண்டு. அது என்ன தெரியுமா? பெண்ணின் அழகு. நிலவு போன்ற முகம், எழுப்பு போன்ற நாசி, கோவை பழம் போன்ற சிவந்த இதழ், சங்கு போன்ற கழுத்து, தென்னிளம் குருத்து போன்ற மார்பு, கொடி போன்ற இடை, இப்படியெல்லாம் வர்ணித்து வர்ணித்து கவிஞர்கள் மூர்ச்சித்து போனார்கள். ஒரு கவிஞன் சொன்னான், பெண்ணின் இடுப்பும் கடவுளும் ஒன்று. ஏன் தெரியுமா? ரெண்டுமே இருக்குதா இல்லையான்னு சரியா தெரிய மாட்டேங்குது. இப்படித்தான் ஒவ்வொரு கவிஞனும் வர்ணித்து பார்த்தான். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை வர்ணித்து சொன்னார், பெண்ணை மான் என்று சொல்லிவிடலாம், ஆனால் மான் மருளும், பெண் அப்படி மருளுவதில்லையே. அது மட்டுமல்ல, அவளுடைய அழகான கண்களை மீன் என்று சொல்லிவிடலாம். அந்த கண்கள் எப்படி இருக்கிறது தெரியுமா?
பாலிலே விழுந்த கருந்திராட்சை போன்று அவளுடைய கண்களில் கருமை இருக்கிறது. ஆனால் மீனிலே கருமை இல்லையே. அது மட்டுமில்லை, அவளுடைய குரலை, அவளுடைய மொழியை தேன் என்று சொல்லிவிடலாம். ஆனால் அங்கிலும் ஒரு குறை உண்டு. என்ன தெரியுமா? தேனுக்கு தெவிட்டுதல் உண்டு. ஆனால் அவளுடைய மொழியை கேட்டால் தெவிட்டுதலே ஏற்படவில்லையே. அவளுடைய நெற்றியை கூன் பிறை நெற்றி, வளைந்த மூன்றாம் பிறை போன்ற நெற்றி என்று சொல்லிவிடலாம். அந்த நெற்றியில் கூன் பிறை என்று எப்படி சொல்லுவது? பிறை என்று சொன்னால் அந்த பிறைக்கு அமாவாசை உண்டு. அவளுடைய நெற்றியை பிறை என்று புகழப்போய் அவளுடைய முகம் இருண்டு போகாதா? எப்படி வர்ணிப்பது? மான் என்று அவளை சொன்னால் மருளுதல் அவளுக்கில்லை. மான் என்று அவளை சொன்னால் மருளுதல் அவளுக்கில்லை. மீன் விழி உடையாள் என்றால் மீனிலே கருமை இல்லை. தேன் மொழிக்கு ஓமை சொன்னால் தெவட்டுதல் தேனுக்குண்டு. கூன் பிறை நெற்றி என்றால் குறைமுகம் இருண்டு போகும். இப்படி வர்ணித்து வர்ணித்து மூர்ச்சித்து போனான் கவிஞன். இங்கே கவிஞன் வர்ணிக்கின்றான், பெண்ணைத்தான் வர்ணிக்கின்றான். அவளுடைய இடையை வர்ணிக்க புகுகின்றான். அவன் வர்ணிக்க வேண்டிய கடமை எது தெரியுமா? பெண்ணின் இடையையும் பெண்ணின் மார்பகத்தையும். மார்பகத்தை வர்ணிக்க சொன்னால் அதில் நாகரிகம் குறைந்து விடும் அல்லவா? இங்கு நாகரிகத்தை கடைபிடிக்கின்றான் கவிஞன். கேட்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது பெண்ணின் இடையையும் மார்பையும் வர்ணிக்கின்றான் என்று. எவ்வளவு நாகரிகமாக வர்ணிக்கின்றான்! பிரம்மன் பெண்ணை படைத்தானான், தன்னுடைய காதலியை படைத்தானாம். காதலியின் இடுப்பை படைக்கிறான் பிரம்மன். காதலியின் இடுப்பை பார்க்கிற கவிஞனுக்கு, அந்த காதலுக்கு ஒரு ஞாபகம் வருகிறது, ஒரு நினைவு வருகிறது. பிரம்மன் கஞ்சன் போலும் இவ்வளவு சிறிய இடையை படைத்திருக்கிறானே. அன்பே உந்தன் மெல்லிடை பார்த்தேன், அடடா பிரம்மன் கஞ்சனடி. சற்றே நிமிர்ந்தேன், தலை சுற்றி போனேன், ஆஹா அவனே வள்ளலடி. இங்கு மார்பகத்தையே சொல்லாமல் மிக நாகரிகமாக சொல்லி வடித்து காட்டியது கவிஞனின் அற்புதமான படைப்பல்லவா இது. பெண்ணை வர்ணிக்க சென்ற கவிஞனுடைய கதி இப்படி ஆயிற்று. இன்னொரு முறை இருக்கிறது. அது என்ன தெரியுமா? சொல்லுவதையெல்லாம் அழகாக அடுக்கி அடுக்கி சொல்லுவது. ஆனால் என்ன சொல்கிறான் என்பதை கேட்பவர்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். கத்தி போல் இலை இருக்கும், கவரிமான் பூ பூக்கும், தின்ன பழம் இருக்கும், திங்காத காய் காய்க்கும். அது என்ன? இதை சொல்லியதையெல்லாம் கருத்தில் கொண்டு என்ன பதில் என்பதை நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படித்தான் இந்த கவிதையும் இருக்கிறது. நீ எழும்போது நான் அழ நேர்ந்தால் துடைக்கின்ற விரல் வேண்டும். ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே, சின்ன சின்னதான் கோரிக்கைகள் செவி கொடு ஸ்நேகிதனே. தன்னுடைய காதலனுக்கு காதலி கோரிக்கை வைக்கின்றார். சின்ன சின்ன கோரிக்கைகள். என்ன கோரிக்கை அது? நீ எழும்போது நான் அழ நேர்ந்தால் துடைக்கின்ற விரல் வேண்டும். இங்கு காதலன் அழுகின்றான். காதலன் அழுவதை காண சகியாமல் காதலியும் அழுகின்றாள். இங்கு காதலனும் அழுகின்றான், காதலியும் அழுகின்றாள். இருவரும் அழ நேர்ந்தால் துடைக்கின்ற விரல் வேண்டும். அப்பொழுது யார் துடைப்பது? நாம் இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு இருந்து விட்டால் போதுமா? நமக்கு ஓர் கொஞ்சம் விளையாட பிள்ளை தமிழ் வேண்டாமா? இதைத்தான் மிக அழகாக துடைக்கின்ற விரல் வேண்டும் என்று கேட்கின்றார். இதில் மூன்றாவதாக ஒரு பரிமாணம் இருக்கிறது. அது என்னவென்றால், இயற்கையாக நிகழ்கின்ற நிகழ்ச்சிகளில் கவிஞன் தன் கற்பனையை ஏற்றி கூறுவது. சிலப்பதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் இருக்கின்றார். அந்த இளங்கோவடிகள் தன் கவிதையை படைக்கின்றார். எப்படி தெரியுமா? கோவலனும் மாதவியும் தஞ்சை நகரை விட்டு மதுரைக்கு வருகிறார்கள். சோழ நாட்டில் இருந்து மதுரைக்கு வரும் பொழுது மதுரையின் வாயிலில் கொடி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொடி
காற்றிலே அசைகிறது. முன்னும் பின்னும் காற்றிலே அசைவது இயற்கையாக நடக்கின்ற ஒரு செயல். இந்த செயலில் இளங்கோவடிகள் தன் கற்பனையை ஏற்றி சொல்லுவார். எப்படி தெரியுமா? வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. அதாவது இங்கே வராதீர்கள், அதாவது நீங்கள் மதுரை நகருக்குள்ளே வந்தால் கோவலன் கொலை உண்ணப்படுவான், கண்ணகி கோவலனால் இறக்கப்பட்டு தனிமையில் அவதி உருவாள், ஆகையால் வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட, வராதீர்கள் என்பது போல் கொடி அசைந்தது என்று இளங்கோவடிகள் படைத்திருப்பார். இது இயற்கையிலே நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் கவிஞன் தன் கற்பனையை ஏற்றி கூறுவது. இங்கே இயற்கையிலே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. என்ன? மரம் இருக்கிறது. காற்று அடிக்கும் போது மரம் அசையத்தானே செய்யும். அது இயல்பாக நடக்கின்ற ஒரு விஷயம். மழை பெய்கிறது. பூமியில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் மழை பெய்யலாம். மலையிலே மழை பெய்யலாம், பள்ளத்திலே மழை பெய்யலாம், செடி கொடியின் மீது மழை பெய்யலாம், கடலிலே மழை பெய்யலாம். மழை எந்த இடத்தில் பெய்தாலும் பூமியில் தான் விழும். இரவு இருக்கிறது. இரவிலே விண்மீன் தெரியும். பகல் வரும் பொழுது நம்மால் விண்மீனை பார்க்க முடிவதில்லை. இது இயல்பாக நடக்கின்ற ஒரு விஷயம். இங்கு நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவே, நீ மழை நான் பூமி எங்கு விழுந்தாலும் ஏற்றுக்கொள்வே, நீ இரவு நான் விண்மீன் நீ இருக்கும் வரை தான் நான் இருப்பேன், நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன், நீ மழை நான் பூமி எங்கு விழுந்தாலும் ஏற்றுக்கொள்வேன், நீ இரவு நான் விண்மீன் நீ இருக்கும் வரைதான் நான் இருப்பேன். இது காதலனுக்கும் காதலிக்கும் இருக்கும் நெருக்கத்தை, உறவை, பிணைப்பை வலுப்படுத்த வெளிப்படுத்த உருவாக்கப்பட்ட கவிதை. இன்னொரு விதமான பரிமாணம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? பெற்றோருக்கும் பிள்ளைக்குமான உறவு. அந்த பெற்றோருக்கும் பிள்ளைக்குமான உறவு எப்படி இருக்கும்? ஒரே விதமாக வர்ணிப்பது. ஒரே விதமாக 4-5 பெண்களோ சிறுவர்களோ இணைந்து ஒத்த குரலில் பாடினால் அது அழகாக இருக்கும். அதற்கு ஒத்திசைவு என்று பெயர். ஒரே மாதிரியாக உடை அணிவது. பெண்கள் சிலர் ஒரே மாதிரியாக புடவை அணிந்து வந்தால் அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். இராணுவ அணிவகுப்பில் கூட வீரர்கள் ஒரே மாதிரியாக நடந்து செல்வது, இதற்கெல்லாம் ஒத்திசைவு என்று பெயர். இதற்கு ஒரு விதமான அழகு இருக்கும். ஆனால் முரண்பாட்டிற்கு அழகு உண்டா? பெற்றோருக்கும் பிள்ளைக்குமான உறவு எப்படி இருக்கும்? இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுப்பது, ஏற்றத்திலும் இரக்கத்திலும் ஒருங்கிணைத்து வாழ்வது, இப்படி எல்லாவற்றையும் உள்ளடக்க வேண்டும். அதற்கு கவிஞன் ஒரு உத்தியை கையாள்கிறான். அந்த உத்திக்கு முரண்பாட்டு உத்தி என்று பெயர். இங்கு எப்படியெல்லாம் பிள்ளைக்கும் பெற்றோருக்குமான உறவு இருக்கும் என்பதை, எனது சொந்தம் நீ, எனது பகையும் நீ, காதல் மலரும் நீ, கருவில் முள்ளும் நீ, செல்ல மழையும் நீ, சின்ன இடியும் நீ, பிறந்த உடலும் நீ, பிரியும் உயிரும் நீ, மரணம் ஈன்ற ஜனனம் நீ. இங்கு எல்லா விதமான முரண்பாடுகளையும் உள்ளடக்கி கவிஞன் இங்கு தன் கற்பனையை படைக்கின்றான்.